வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன் சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துட்டு வரோம். அதில் இந்த மார்கழி மாதத்திற்கான பலாபலன் சோபக்கிருது வருஷம் மார்கழி மாதம், அதில் கும்ப ராசிக்காரர்களுக்கு பலாபலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இதோடைய காலகட்டம்னு பார்த்தோம்னா 17/12/2023 முதல் 14/1/2024 இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். சூரியனை மையமாக வைத்து சொல்வது மாதப்பலன். அந்த வகையில் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சூரியன் பிரவேசித்தார் தனுர் மாதம். அதற்கான பலன் கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஏனைய கிரகங்களின் மாற்றங்கள் என்னென்னங்கிறத பார்க்கணும். மாதக்கோள்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், புதன் இதோடைய மாற்றங்களையும், மேஜர் கிரகமான சனி பகவான் அவருடைய மாற்றத்தையும் பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் சாயங்காலம் 20/12/2023 மகரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்குள் சனி பகவான் வருகிறார். சனி பெயர்ச்சி பலன்கள் நம்ம தனியாக போட போகிறோம். இருந்தாலும் சனி பகவானின் மாற்றத்தையும் கூறியாக வேண்டும். மார்கழி 9 டிசம்பர் 25 விருச்சிகத்துக்கு சுக்கிரன் மாறுறார். மார்கழி 11 டிசம்பர் 27 தனுசுக்கு செவ்வாய் மாறுகிறார். மார்கழி 23 ஜனவரி மாதம் 8ஆம் தேதி தனுசுக்கு புதன் மாறுகிறார். இந்த மாதிரியான மாற்றங்கள் அனைத்தும் சேர்ந்து கும்பராசிக்காரர்களுக்கு எவ்வாறு பலனை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சூரியனை மையப்படுத்தி சொல்வது தான் மாத பலன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாலும், சூரியன் உங்களுக்கு ஒரு யோகமான கிரகம், 7 குடைய கிரகம். இயற்கையில் சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் பகை என்றாலும் அவர் ராசியின் தத்துவப்படி 7 குடையவராக வருகிறார். அந்த வகையில் மகரத்தில் சூரியன் இந்த மாதம் ஃபுல்லாக, பொதுவாக சூரியனுக்கு மட்டும் 11ஆம் இடத்தில் வந்தால் விசேஷ பலன். ஒரு முகூர்த்தம் நாள் நேரமே கிடைக்கல, திடீர்னு முகூர்த்தம் கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, அன்றைய நாளில் ஒரு நேரத்தை எடுத்து அந்த நேரத்திற்கு 11ஆம் இடத்தில் சூரியன் எந்த லக்னமாக வருங்கிறத பார்த்து திருமணம் செய்யலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போ லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் இயற்கையில் பிறந்த ஜாதகத்தில் சூரியன் இருந்தால் அது யோக ஜாதகம். இப்போ கோச்சாரத்தில் சூரியன் 11ஆம் இடம் வருகிறார். ஏகாதசஸ்தானம்னு சொல்லக்கூடிய உயர்வான இடத்திற்கு சூரியன் வருகிறார். அதனால் இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு யோகமும் நற்பலனும் அதிக அளவில் நடக்க போகுது. 2ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் குரு, இந்த மாதிரியான கிரகங்கள், மேஜர் கிரகங்கள் நிலைப்பாட்டில் மாற்றம் எதுவும் இல்லை. புதன், செவ்வாய், சுக்கிரன் இதனுடைய மாற்றங்கள்லாம் அப்பப்போ இருக்குது. செவ்வாய் பகவானும் 27ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் வந்து இணைகிறார். இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் 10 குடைய கிரகம், அவரும் 11ஆம் இடம் வந்து சூரியனோடு இணைகிறார். அதனால் இந்த மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், ஒரு கவர்மெண்ட் ஒரு கையெழுத்திட்டு சில விஷயங்களை, அதாவது ஒரு கெசட் ஆஃபீஸர்ஸும்பாங்க, அந்த மாதிரி ஒரு ரேங்கிங்கில் இருக்கக்கூடியவர்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து நல்ல ஒரு உயர்வான அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு நேரம் இது. அரசு ஊழியர்கள் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. அதில் சில பேருக்கு சில அதிகாரம், பவர் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய நேரம். வருமானங்கள் அதிகமாக கிடைக்கும். அரசு மூலம் வருமானம், அரசாங்கத்தின் மூலம் நிதி உதவி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும். எழுத்து, கட்டுரை, இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள், கவிஞர்கள், பேச்சாற்றல், பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், அவர்களுக்கெல்லாம் இது சிறப்பான மாதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நல்லா இருக்குது இந்த மாதம். பெண்களுக்கு சிறப்பாக இருக்குது. பெண்களுக்குனே அந்த வயதிற்கு உரிய விஷயங்கள்னு சிலது இருக்குது. மாதாந்திர தொந்தரவுகள், அதில் கஷ்டப்படுறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பேர் இல்லைன்னு டாக்டர்கிட்ட போகிற காலமாகி போச்சு. இப்போது நீர்க்கட்டிகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய நேரம். மருத்துவமனைக்கு போனீங்கன்னா எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நார்மல் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அதனால் குழந்தை பாக்கியமும் ஏற்படும்.
குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய நேரம். திருமணமானவர்களுக்கு உடனே கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கும் ஆரோக்கியம் சீராக இருக்கும். ரொம்ப சிறப்பான மாதம் இது. எல்லா விதத்திலும் இது நன்மை நடக்கக்கூடிய மாதம். அரசு சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு மாதம். தந்தை வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். தகப்பனாருக்கு உங்களால் நன்மை. தந்தை மகனுக்கிடையே ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொதுவாக இந்த சூரியன் சனி வீட்டில் பிறந்தவர்களுக்கு தந்தை மகன் உறவுகள் சரியாக இருக்காது. அந்த மாதிரி இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு தீர்வு கிடைக்கும். உட்காந்து பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம். ஒரே டேபிளில் உட்காந்து சாப்பிட்டு பல வருஷம் ஆனவங்கள்லாம் இப்போ ஒரே டைனிங் டேபிளில் ஒருவருக்கொருவர் பரிமாறி ஒருவருக்கொருவர் ஊட்டி விட்டு அந்த மாதிரி ஒரு அன்பை பரிமாறக்கூடிய ஒரு நேரம் இது. உணவு மட்டுமல்ல, அன்பையும் பரிமாறக்கூடிய நேரம் இது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், சீரான பணவரவு, நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையக்கூடிய நல்ல மாதம் இது. ஆண்டாளை வழிபட வேண்டும். மார்கழி மாதம்னாலே ஆண்டாள் ஞாபகம் வரணும். மார்கழி 30 ஆண்டாளின் பாசுரத்தை பாட வேண்டும். நடராஜரை வணங்குவது மேலும் சிறப்பை தரும். இந்த மாதம் நல்ல மாதம்.